ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், டேஸ்டியாகவும் சாப்பிட்ணுன்னு பார்ப்போம், வேலையும் குறையணும் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளானர் அல்லது டிஃபன் பிளானர்னு சொல்லலாம். ஒரு சில மிக்ஸ் வகைகளை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டாலே அந்த வீக்குக்கு வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள் ரொம்ப எளிதாகிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக்ஸில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் நம்ம தயாரிக்க போகிறோம். அதுவும் வீட்லேயே தயாரிக்க போகிறோம். சில ஐட்டங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இருக்கும், சிலவற்றை வெளியில் வைக்கலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடி மிக்ஸ் பொங்கல் மிக்ஸு, அப்புறம் அரிசி உப்மா, அரிசியும் பருப்பு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மிக்ஸு, முழு கோதுமை மாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு இனிப்பு தோசை மிக்ஸ், அடை மாவு மிக்ஸ், உப்மா மிக்ஸ். இது எல்லாமே நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கலாம், எத்தனை நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம், எந்த மாதிரி இதில் இருந்து நம்ம ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உப்மா மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரவைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம மிக்ஸ் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானாக்கில் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சிலாம் நல்லா பொரிஞ்சு ஈரப்பதம் போகணும். முதல்ல கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் இருந்து பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 கிலோ ரவைக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்ல லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிடணும். ரவை நல்லா வறுபட்டுட்டு நம்ம உப்மா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருந்ததுன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் வெளியிலேயே கெட்டு போகாமல் இருக்குங்க. அதுக்கு மேலே வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 நாட்களில் நம்ம பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அடை தோசை மாவுக்கான மிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு இன்றைக்கி 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இதோட அதிகமாக சேர்த்துக்கலாம். வழக்கமாக அடை தோசைக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுடுவோம். இது ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்க போகிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்துக்கணும். தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், கலரும் சேஞ்ச் ஆக வேண்டாங்க. நல்லா சூடு ஏறுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அடை மாவு பவுட்ரு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக ரொம்ப லேசாக ஒரு கொரகொரப்பு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு அடை கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொங்கல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு. சில பேர் 1க்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. அவங்க 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதுலேயே இஞ்சி ஒரு துண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே எண்ணெய் நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அடியில் போய் உங்களுக்கு ஒட்டும். இப்போ பொங்கல் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம தண்ணியில் போட்டு அலசி இருக்கிறதுனால பொங்கல் மிக்ஸை நம்ம வெளியில் வச்சுக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு தோசைக்கான மிக்ஸ் பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நான் இன்றைக்கி காஞ்ச தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இதோட நான் காஞ்ச திராட்சை சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறதா இருந்தால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம். முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கணும்னா வறுத்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா வறுத்துருந்தீங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கலைன்னா நமக்கு 1 மாதம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வறுத்தெல்லாம் வாசம் வர்ற மாதிரி. இதை நீங்கள் ப்ளெயினாக கூட திரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோடைய மிளகு ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 அல்லது 3 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கலர் மாற வேண்டாம், வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு மிக்சியில் சன்னமான ரவை மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இதோட தாளிப்புக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம், லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசி ரவையில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெளியிலேயே வந்து 2 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் சேர்க்காமையே கூட இதை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பொங்கல் மிக்ஸ் வச்சு எப்படி பொங்கல் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மிக்ஸ் எடுத்துக்கிட்டால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம பொங்கல் மிக்ஸில் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பொங்கல் ரெடியான பிறகு நம்ம தாளிக்க வேண்டியது இல்லைங்க, ஏற்கனவே நம்ம தாளித்து தான் மிக்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். இப்போ உப்மா மிக்ஸ் வச்சு உப்மா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தாளிப்பு தேவையில்லை. 1 கப் மிக்ஸ் எடுத்துக்கிட்டால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உதிரியாக வேணும்னா 2 கப் அளவுக்கே தண்ணி போதும். நல்லா கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸை சேர்த்து கிளறிடலாம். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். இனிப்பு தோசை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு மிக்ஸ் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த இனிப்பு தோசை பார்த்திங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு குக் ஆகிடும், உடனே சுட்டு எடுத்துடலாம். அடை தோசையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் அடை தோசைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் மாவை ஊற வச்சுட்டு நம்ம சுட்டு எடுக்கணும்.
அரிசி உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 4 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அரிசியும் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு டைம் ஆகும். இது நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1க்கு 4 அளவு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸை சேர்த்துடலாம். இதுக்கும் தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸ்லேயே தாளிப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடணும். மாவு நல்லா வெந்து சுருண்டு வரணும். அரிசி உப்புமாவுக்கு தேங்காய் பூ சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இறக்கிறதுக்கு முன்னால் நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த மிக்ஸ் வகைகள் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.